வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஸ்பெஷல் நீங்களே பாருங்கள். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வந்தாயா, அல்வா வாசம் தூக்கையில, இந்த பூலோகத்தில் யாரும் கேட்கும் முன்பே ஒருவாய் உனக்காக ஊட்டி விடவா. இது தாங்க பீட்ரூட் அல்வா. ஒரு தடவை நம்ம ஸ்டைலில் இது செஞ்சிங்கன்னா நிலாவே ஓடி வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போகுன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட்ரூட் மேலே இருக்கிற தூளை சீவிட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரி ஏலக்காய் எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு அது நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து இன்னொரு கப் முந்திரி எடுத்துக்கிட்டு அதை நல்லா பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுமே கட் பண்ணி வச்ச முந்திரி சேர்த்துடலாங்க. இப்போ இது நல்லா கோல்டன் கலர் வர வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலர் வந்ததுமே நெய்யில் இருந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் நம்ம ஆல்ரெடி துருவி வச்ச பீட்ரூட்டு சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ பீட்ரூட் எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு இந்த நெய்யே போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஸோ துருவி வச்ச பீட்ரூட் எல்லாம் ஆட் பண்ணதுமே இது நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிறதுக்கு பால் சேர்த்துப்பாங்க. நம்ம பண்ணுற மெத்தடில் பால் தேவையில்லைங்க. அடுத்து இது நல்லா மிக்ஸ் பண்ணதுமே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி ட்ரை ஆகிடுச்சுங்க. பாருங்கள், பீட்ரூட்டு பாதி அளவுக்கு சுருங்கிடுச்சு. இப்போ இது நல்லா அடி ஒட்டாத மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போங்க. இதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க. ஸோ அதனால் இன்னொரு 5 மினிட்ஸ் நான் மூடி வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகி ஹார்டாக வந்துச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடி மட்டும் ஒட்டாத மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. இதை நம்ம ஸ்லோ குக்கிங் மெத்தடில் பண்ணுறதுனால பால் சேர்க்கலனாலும் பச்சை வாசனை வராமல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது நமக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சுங்க. அடுத்து நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேங்க. பீட்ரூட் ஆல்ரெடி ஸ்வீட்ன்றதுனால அதுவே எனக்கு போதுமானதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி வரணுங்க. அடுத்து ஃபஸ்ட்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்ட முந்திரி ஏலக்காய் பவுடரை சேர்த்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் அரைச்சி போட்டதுனால எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் நம்மளுக்கு கொடுக்குங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸு விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த அல்வாக்கு ஏற்ற கரெக்டான பதமாக வந்துடுங்க. கொஞ்சமாக கையில் எடுத்து பிடிச்சி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம ஃபஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 2 to 5 மினிட்ஸு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம ஸ்டைலில் சூப்பரான பீட்ரூட் அல்வா சுட சுட ரெடி ஆகிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா ஹல்வா வாசம் நிலாவுக்கு அடிக்குங்க. அப்புறம் வேறு என்னங்க, நிலா ஓடிவான்னு பாடாமலே ஓடி வந்துடுவேன்னா பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பாட்டு சமையலோடு பார்ப்போம். நன்றி.